பிரம்மயுகம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை தான் பார்க்க போறோம். செம்மையான ஒரு த்ரில்லர் படம், கதையா கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களோட கதைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு அடர்ந்த காட்டுல 2 பேரை காட்டுறாங்க. படம் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். 17ஆம் நூற்றாண்டோட கதை இது. இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் ஹீரோ. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நைட்டு குளிரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நெருப்பு பத்த வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நெருப்பு பத்த வைக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இந்த காடு ரொம்ப பயங்கரமான காடா இருக்கு, சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போகணும், ஆனா நடுராத்திரி போக முடியாது, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போக முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. நெருப்பு பத்த வச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நடுராத்திரி ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டை காணோம். ஃப்ரெண்டு எங்கடா போயிருப்பான் அப்படின்னு போய் பார்த்தா ஃப்ரெண்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி எதையோ பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேரு எச்ஐ, அதாவது கண்களாலே வசியம் பண்ணக்கூடிய ஒரு பெண் தான் இவ. அவனோட ஃப்ரெண்டையும் வசியம் பண்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்து பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த அழகிய பெண் வந்து இந்த ஃப்ரெண்டை வந்து அப்படியே வசீகரிச்சு தனக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி ஒரு பக்கம் இழுத்துட்டு போறா. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு, ஆனா முடியல. அங்கிருந்து தப்பிக்கலன்னா தன்னையும் அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிடுவா அப்படிங்கிறதுக்காக தப்பிச்சு ஓடுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டோ அந்த பொண்ணு பின்னாடியே போய் கிஸ் பண்ற மாதிரிலாம் போறாரு. கிட்டத்தட்ட அவன் வாயெல்லாம் கடிச்சு கொலவெறியில ரத்த காட்டேரி மாதிரி நடந்துக்கிறா. கட் பண்ணா பிரம்மயுகம் அப்படிங்கிற டைட்டில போடுறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிருது. ஹீரோ கண் முழிச்சு பார்த்துட்டு எச்சு கிட்ட மாட்டினா உயிர் போயே தீரும் அப்படிங்கிறதுனால தான் மட்டும் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணி அங்க இருக்க ஒரு ஆத்து நோக்கி போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. சரி, அதை தாண்டி போலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அங்க ஒரு பெரிய அருவி இருக்கு. இந்த பெரிய அருவியை தாண்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ளேயே வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சுத்தி வந்து பாக்குறாரு. அந்த காட்டுக்குள்ள ஒரு பங்களா வீடு மாதிரி இருக்கு. அது சிதலமடைஞ்சு ரொம்ப இதுவா இருக்கு. சரி, அந்த வீட்டை சுத்தி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பசிக்குது. அங்க ஒரு தேங்காய் இருக்க, அந்த தேங்காவை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு குரல் கேக்குது, தெற்கு வாசல் வழியா உள்ள வந்தியா அப்படிங்கிற மாதிரி. பயந்து போய் திரும்பி பார்த்தா அந்த வீட்டோட சமையல்காரர் பாக்குறாரு. ஐயா, நான் திருடுறதுக்கு வரல, நான் ஒரு வழிபோக்கன், பசிக்குதுங்கிறதுக்காக இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எது எப்படியோ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா முதலாளியை பார்க்காம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியை கூப்பிடுறாங்க. முதலாளி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மம்முட்டி தான். மம்முட்டி வெளியே வந்து தெற்கு வாசல் வழியா உள்ள வந்தானா, யார் இவன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் ஒரு திருடன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் திருடன்லாம் இல்லைங்கய்யா, நான் ஒரு வழிபோக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா, உனக்கு ஆடவோ பாடவோ தெரிஞ்சா எனக்கு பாடவை, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஆடெல்லாம் தெரியாதுங்கய்யா, நான் ஒரு பாணன், எனக்கு கொஞ்சம் பாட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா, சரி பாடு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ பாட ஆரம்பிக்கும். மம்முட்டிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. நீ பேசாம இங்கேயே இருந்துக்கோ, அப்பப்ப பாடி என்ன வந்து மகிழ்விச்சுக்கிட்டே இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ இல்லைங்கய்யா, நான் எங்க ஊர் நோக்கி போய்கிட்டு இருக்கேன், இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிவா சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. நான் ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன், நான் எப்படி இந்த அரண்மனைக்குள்ள எல்லாம் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்ப, நீ தாழ்ந்த குலத்தவனா பாணனா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீ இப்ப என்னோட விருந்தாளி, சமையல்காரரை கூப்பிட்டு இவனுக்கு தங்க இடமும் சாப்பாடும் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரொம்ப நாளா பசியில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவ்வளோ பெரிய வீட்டுல 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு அந்த சமையல்காரர், இன்னொன்னு மம்முட்டி. சமையல்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு தெற்கு வாசல் இருக்கு, இந்த வாசல் வழியா சத்தம்லாம் வரும், இதை நோக்கி நீ போகவே கூடாது, நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும், இது ஒரு மர்மமான இடம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்றாரு. ஓகேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொடுக்கப்பட்ட ரூம்லயே தங்கிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு மம்முட்டி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம மம்முட்டிக்கு பாட்டெல்லாம் பாடி நம்ம ஹீரோ டைம் பாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அவரும் சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறாரு. இவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு சமையல்காரர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க, ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்க நம்ம ஹீரோ ரொம்ப அவசர அவசரமா அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இந்த தங்குற இடத்தையும் இந்த சாப்பாடையும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க மம்முட்டி, இந்த இடத்தையும் சாப்பாடையும் நான் தானே கொடுத்தேன், அப்ப எனக்கு தானே நீ நன்றி சொல்லணும், அது என்ன கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தது கடவுள் தானே, சாப்பாடு கொடுத்தது வேணா நீங்களா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கடவுள் ஒன்னும் உன்னை இங்க கொண்டு வரல, விதிதான் உன்னை கொண்டு வந்திருக்கு, நான் கோவமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவோ நீங்க கோவமா இருக்கீங்களா, நான் வேணா பாட்டு பாடவா அப்படின்னு கேட்கிறாரு. பாட்டெல்லாம் ஒன்னும் பாட வேணா, இன்னைக்கு போதும், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசி அனுப்பிடுறாரு. என்ன இவரு இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தவர் திடீர்னு கோவமாயிட்டாரு அப்படின்னு சந்தேக உணர்வோட நம்ம சமையல்காரர் கிட்ட போய் பேசுறாரு நம்ம ஹீரோ. சமையல்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா, நைட் டைம்ல மேல இருக்க ரூம்ல யாருக்கோ சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்காரு. இங்க 2 பேர் தானே இருக்காங்க, யாருக்கு இருந்தாலும் சாப்பாடு கொண்டு போறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு லைட்டா வயித்து கலக்குது. பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போய் தீப்பந்தத்தை வச்சு பாத்ரூம் போகும்போது தான் தெரியுது, அங்க சுத்தி நிறைய புணங்களை வந்து பிதிச்சு புண கிடங்கு மாதிரி நிறைய இடம் இருக்குது. இதை பார்த்து பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி பாக்குறாரு. இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே சமையல்காரர் ஒரு ரூமுக்கு போகவே வேணாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி தெரியுது. அந்த சத்தம் என்ன அப்படிங்கறது
தெரிஞ்சுக்கிறதுக்காக கியூரியாசிட்டியில விளக்கு எடுத்துட்டு அந்த ரூமுக்குள்ள போக பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு செயின் மாதிரி ஒரு விஷயம் ஒரு கதவுக்கு சந்துல போய்கிட்டு இருக்கு. அந்த சந்து செயினை பிடிச்சி இழுத்து பயங்கரமா கீழே தள்ளி விட்டுறது. இவரை இப்ப யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்னு பயந்து ஓடி போய் தன்னோட ரூம்ல தூங்கிடுறாரு. காலையில விடிஞ்சிருது. காலையில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா நம்ம மம்முட்டி தாயக்கரம் தனியா விளையாண்டுட்டு இருக்காரு. ஹீரோவோ தாயக்கரம் ஏற்கனவே விளையாண்டு இருக்க இதை பார்த்தோன்னே ஆர்வத்துல பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு விளையாட தெரியுமா, வா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவரு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி பக்கத்துல போய் உட்காந்தா விளையாடணும்னா சாதாரணமா விளையாட முடியாதுல்ல, ஏதாவது ஒரு பெட்டு கட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஐயா நானே ஒரு வழி போக்கேன், கட்டியிருக்க வேட்டியை தவிர என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் எப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை வச்சு விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மம்முட்டி. என்கிட்ட என்னையா, எனக்கு ஒன்னும் தெரியலையே, அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல காலம் தான் முக்கியமான விஷயம் உலகத்திலேயே, அந்த காலம் உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட விளையாண்டு நீ தோத்துட்ட அப்படின்னா உன்னோட காலத்தை என்கிட்ட கொடுக்கணும், அதாவது உன் காலம் முழுக்க இங்கேயே எனக்கு சேவகமா அடிமையா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், ஒத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐயா அது மட்டும் முடியாது, ஏன்னா நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த தாயக்கட்டையை கொடு அப்படின்னு ஹீரோ கையில இருக்க தாயக்கட்டையை கேட்கிறாரு நம்ம மம்முட்டி. ஹீரோவும் மம்முட்டி கையில அந்த தாயக்கட்டையை கொடுக்க போக மம்முட்டி வேணும்னே கையில இருந்து கீழே டிராப் பண்ணிடுறாரு. அது தாயக்கரத்து மேலேயே விழுந்துருது. மம்முட்டியோ அப்ப விளையாடுறதுக்கான மொத கட்டையை உருட்டிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா நீ இப்ப கேமுக்குள்ள இருக்க, மொத கட்டையை உருட்டிட்ட, நீ இனிமே விளையாண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி விளையாண்டு தானே பார்ப்போம், ஏற்கனவே விளையாண்டு இருக்கோம் இல்லையா, ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம ஹீரோவும் விளையாட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல மம்முட்டி 12 போட்டா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும். கடைசியில மம்முட்டி கட்டையை உருட்ட அது 12 விழுவாம வேற நம்பர் விழுந்துரும். பாடா நம்ம ஜெயிச்சிட்டோம், காலம் ஃபுல்லா இங்க இருக்க தேவையில்ல அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது மம்முட்டி அந்த கட்டையை உத்து பார்த்துட்டு இருந்து ஏதோ ஒரு வசியம் பண்ண மாதிரி அதை 12 உழுவ வச்சிடுறாரு. சோ இப்ப ஹீரோ காலம் ஃபுல்லா இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற சூழல் வந்துருது. ஹீரோவா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாரு. அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மம்முட்டியோ இனிமே நீ காலம் ஃபுல்லா இங்கதான் இருக்கணும் அப்படின்னு பயங்கரமான குரல்ல சிரிக்கிறாரு. இந்த சீன் முடிஞ்சதும் ஹீரோ சமையல்காரரை சமையல் கட்டுல வந்து பார்க்க சமையல்காரரோ என்ன தாயக்கட்டையில விளையாண்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உடனே ஹீரோவோ எக்ஸைட் ஆகி ஆமாங்கய்யா அவர் ரொம்ப புத்திசாலியா இருக்காரு, ரொம்ப டேலண்டடா இருக்காரு இந்த கேம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவன் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, அவன் ரொம்ப டேலண்டடான ஆளும் கிடையாது, உன்னை சூழ்ச்சி பண்ணி அவன் ஜெயிச்சிட்டான், இந்த மாதிரி நிறைய சூழ்ச்சி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பேச யூ நீ ஒரு சமையல்காரன் என்னையா எஜமானியே இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க அப்படி எப்படின்னு சொல்ல ஏய் நீ இப்பதான் வந்திருக்க அதுக்குள்ளே ஓவரா ஆடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னதான் நீ நானும் ஒரே ஜாதியா இருந்தாலும் எஜமான பொறுத்த வரைக்கும் நான் இங்க வந்து விருந்தாளியா வந்திருக்கேன், உனக்கு ஈக்குவலான ஆள் கிடையாது, நானு என்கிட்ட மரியாதையா பேசு இல்லனா நானும் உன்னை மரியாதை இல்லாம நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த சீன் மறுபடியும் நைட் டைம்ல சாப்பிடுற சீனை காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல மம்முட்டி சாப்பிட்டுட்டு இருக்க அவரோட சாப்பாடு கீழே கொட்டிடுது. சமையல்காரர்கிட்ட இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டுட்டு வா அப்படின்னு கேட்க அதெல்லாம் கொண்டுட்டு வர முடியாது, காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எகத்தாளமா பேசுறாரு. இதெல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன முதலாளிகிட்டே இவன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம விருந்தாளி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு மம்முட்டி கோவப்பட்டு ஒரு மந்திர சக்தி எல்லாம் யூஸ் பண்ணி கையை அசைச்சாலே அவர் கழுத்து பிடிக்கிற மாதிரியான செயல் எல்லாம் பண்றாரு. இதெல்லாம் பார்த்த உடனே என்ன மந்திர சக்தி எல்லாம் யூஸ் பண்றான் இந்த ஆளு, யார் இந்த ஆளுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தனியா அன்னைக்கு நைட்டு சமையல்காரர்கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது யாரு நம்ம மம்முட்டி உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சாமியை பார்க்கறதுக்காக யாகம் வளர்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப ஒரு சாமி தோன்றி ஒரு பெட்டியை கொடுத்து இந்த பெட்டிக்குள்ளார ஒரு சாத்தான் இருக்கு, அந்த சாத்தான் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்யும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போனதா சொல்றாரு. அந்த பெரியவர் அந்த சாத்தானை வச்சு சின்ன சின்ன வேலையெல்லாம் வச்சு ரொம்ப அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண சாத்தானும் ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன இந்த ஆளு ரொம்ப அடிமை மாதிரி நம்மள ட்ரீட் பண்றான் அப்படின்ட்டு அந்த பெரியவர் ரொம்ப தண்ணியை போட்டு அசால்ட்டா படுத்துட்டு இருக்கும்போது நீ நரகத்தை பார்க்கணுமா என் வாயப்பாரு அப்படின்னு ஒரு மந்திர சக்தி யூஸ் பண்ணி அவரோட உயிரை மொத்தமா உறிஞ்சு எடுத்துருது. அதுக்கப்புறம் இந்த சாத்தானோட ஆட்டம் அந்த வீட்டுக்குள்ள நிறையவே இருந்திருக்கு. அந்த பெரியவரோட வம்சாவளியினர் எல்லாரும் நிறைய மந்திர சக்தி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த சாத்தானை அடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா யாராலையும் இதை அடக்கவே முடியல அப்படிங்கிற சூழல் வரும்போதுதான் நம்ம கொடும்பன் போட்டி அதாவது நம்ம மம்முட்டி கேரக்டர் வந்து அங்க வந்து அந்த சாத்தானை அடக்கி இருக்காரு. இப்படிதான் இந்த ஆளுக்கு மந்திர சக்தி நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிளாஷ்பேக் முடிய இந்த பிளாஷ்பேக்கை கேட்டதும் ஹீரோ நம்ம கொடும்பன் போட்டி என்ன பண்றாரு அப்படின்னு போய் பார்க்க போறாரு. அந்த ரூம்குள்ளார நம்ம மம்முட்டி உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் அந்த நரபலி கொடுக்கக்கூடிய அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணும் நம்ம போட்டியும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்த்ததும் ஐயோ நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ட்டு சமையல்காரர்கிட்ட போய் வாங்க நம்ம 2 பேரும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சமையல்காரரோ உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போயா இங்கேயே இருந்து சாவு, நான் தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட வாசல் வழியா வெளியே போக
போக போக அவரோட உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்படுது. அவரால் கொஞ்ச தூரம் கூட போகவே முடியல. திடீர்னு கீழே விழுந்து பயங்கரமா வயிற்ற பிடிச்சிட்டு கதறாரு. அவருக்கு வாயிலிருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிக்குது. ஓ, நம்ம இங்கிருந்து தப்பிச்சா இந்த மாதிரிலாம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அங்கிருந்து வீட்டுக்குள்ள ஓடி வராரு. நிறைய மழையெல்லாம் பெய்யுது. வீட்டோட வாசல்ல நம்ம மம்முட்டி நிக்கிறாரு. மம்முட்டியோட காலை பிடிச்சு என்ன மன்னிச்சிருங்க, என் உயிரை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க, உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு பயங்கரமா சிரிக்கிறாரு. அதோட இன்டர்வல் பிளாக். வாயிலிருந்து ரத்தம்லாம் வந்தது இல்லையா, இதுக்கு மருத்துவ உதவி அந்த சமையல்காரர் தான் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக சமையல்காரர் இந்த இடத்தோட மர்மம் என்ன அப்படிங்கறத உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துக்கு நீ வந்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்க, அது வந்து நீ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. உன்னால கால அளவை கண்டிப்பா சொல்ல முடியாது, உனக்கு நிறைய எண்ணங்கள் மறந்து போயிருக்கும். குறிப்பா உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோவுக்கு தன்னோட பேரே மறந்து போச்சு. சரி, உங்க அம்மா பேர் என்னன்னு சொல்லு, அதுவும் மறந்து போச்சு. எந்த ஊர்ல இருந்து வந்த, எதுவுமே மறந்து போச்சு. இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாமே மறந்து போயிடும். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு ரூமுக்கு போகவே போகாத அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த ஒரு ரகசிய அறைக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ரகசிய அறைக்கு கூட்டிட்டு போய் பார்த்தா அங்க ஒரு பிணம் கிடக்குது. அந்த பிணத்தோட முகத்தை திறந்து பார்த்தா நம்ம மம்முட்டி தான் கிடக்குறாரு. மம்முட்டி இறந்து கிடக்கும்போது அப்ப கீழே இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, அந்த சாத்தான்னு சொன்ன இல்லையா, அந்த சாத்தான் எப்படி வேணா உருவம் மாறும். இந்த சாத்தானை அடக்க வந்ததுதான் நம்ம மம்முட்டி. மம்முட்டியே கொன்னுட்டு அவரோட உருவத்திலே மாறி அந்த சாத்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்ல ஹீரோவுக்கு ரொம்ப பதபதச்சு போறாரு. அதுக்கப்புறம் சமையல்காரரும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு குழியில நம்ம மம்முட்டியோட உடம்ப வந்து புதைச்சு முடிக்கிறாங்க. இப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோ மாதிரியே இந்த சமையல்காரரும் இங்க வந்து மாட்டியிருக்காரு அப்படிங்கிறது. அப்ப இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கண்டிப்பா வழி இருக்கு, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சமையல்காரர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த வீட்டுல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த விளக்க அணைச்சிட்டா அந்த சாத்தானுக்கு பவரே இல்லாம ஆயிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்த நான் எப்படி உறுதி பண்ணேன் அப்படின்னா, மம்முட்டி எப்போ உட்காந்து சாப்பிட்ற ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமோட அந்த மேல் தளத்துல நடந்துகிட்டே இருப்பாரு. அந்த மேல் தளத்துக்கு கீழே தான் அந்த பூட்டப்பட்ட ரூம் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ரூம் பூட்டி இருக்கு. அந்த பூட்டின ரூமோட சாவி தேவைப்படும். அந்த சாவி இருக்கா இல்ல அது எங்க இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட சொல்ல, ஹீரோ அந்த சாவி எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்றாரு. காலையில எந்திரிச்ச உடனேயும் ஹீரோ அந்த தாயபாச கட்டி எடுத்து விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த தாயபாச சத்தம் நம்ம மம்முட்டிக்கு கேட்க அங்கிருந்து எந்திரிச்சு வராரு. என்ன காலங்கத்திலே விளையாண்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்க, ஐயா நம்ம 2 பேரும் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எதை வச்சு விளையாடுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்ககிட்ட ஒரு சாவி இருக்குல்ல, அந்த ரூம் சாவி இருந்ததுன்னா அதை வச்சு விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ரூம் சாவி அப்படின்னு கேட்டவனையும் மம்முட்டி தன்னோட இடுப்பை டெஸ்ட் பண்ணி இங்கதான் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அப்பதான் ஹீரோக்கு தெரியுது அந்த சாவியை தன்னோட இடுப்புலயே தான் மம்முட்டி வச்சிருப்பாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஹீரோ சமையல்காரன்ட்ட வந்து, இன்னைக்கு நைட்டே நம்ம கிளம்புறோம், இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும், சாத்தான வீக் ஆகுற மாதிரி ஒரு சமையலை ரெடி பண்ணு, இன்னைக்கு நைட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சமையல்காரரோ அதுக்கு தேவையான மூலிகை எல்லாம் எடுத்து சில சமையல்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு சாத்தான் வந்துடுறாரு. அதாவது நம்ம மம்முட்டி ஒருவேளை பார்த்துட்டாரோ அப்படின்னு பதட்டப்பட்டு திரும்பி பார்த்தா, சாத்தான் எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னா, எல்லா விஷயமும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது, நீ தான் சொல்லியிருப்ப, இன்னைக்கே அவனுக்கு நம்ம விடை கொடுக்குறோம், அதாவது அவனை கொலை பண்றோம், அதுக்கு ஒரு குழிய வெட்டு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு கழுத்தை பிடிச்சலாம் நெரிக்கிறாரு. அவங்க சமைச்ச சாப்பாடை எல்லாரும் சாப்பிடுறாங்க. சமையல்காரரோ வெத்தலையெல்லாம் மடிச்சு நம்ம சாத்தானுக்கு கொடுத்துட்டு இருக்க, சாத்தானும் மயக்க நிலையில இருக்காது. இந்த இடத்துல ஹீரோ வழக்கம் போல பாட்டெல்லாம் பாடி மகிழ்விச்சிட்டு இருக்காரு நம்ம சாத்தான. சாத்தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ சாத்தானை பார்த்து, உன்னோட உண்மையான உருவத்தை நான் பார்க்கணும், என்கிட்ட காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க, சாத்தானோ தண்ணி தீந்துருச்சு, போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொம்ப வாங்க போனா சொம்ப இழுத்து பிடிச்சிட்டு, நீ எதுக்கு பிளான் பண்றன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்க, ஹீரோவோ பயந்து போய் தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனை போய் தண்ணி எடுத்துட்டு வர போறாரு. அந்த இடத்துல தான் கத்தி ஒன்னு எடுத்துக்கிட்டு, இந்த கத்தியை நம்ம சேஃப்டிக்காக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்த்தா சாத்தானோ ஒரு மயக்க நிலையில கண்ணு மூடிட்டு படுத்திருக்க, ஓ மயக்கம் வந்துருச்சா, இடுப்புல இருக்க சாவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புல இருக்க சாவியை தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு சாத்தான் கண்ணை முழிச்சு பாத்துருது. ஹீரோவோ பயந்து போயிடுறான். என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கும்போது இந்த கேப்ல சமையல்காரர் அந்த ரூம்குள்ள போயிருவாரு. எப்படிடா போனாரு சாவி இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சமையல் கட்டுல வந்து சாத்தான் சமையல்காரரை மிரட்டும் போது இடுப்புல இருக்க சாவியை சைடு கேப்ல எடுத்துருவாரு. அந்த சாவி எடுத்துட்டு போய் அங்க அவரு அதை மூத போகும்போது டைவர்ட் பண்றதுக்காக தான் ஹீரோ இவ்வளவு நேரம் இங்க தேடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஹீரோவோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்க சமையல்காரர் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய அந்த விளக்க ஊதி அமைக்க அங்க இருக்க எல்லா விளக்கும் அமைஞ்சு போயிடுது. இப்ப சாத்தானுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது. ஹீரோவோ சமையல்காரன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடி பிடிச்சு அந்த ரூமுக்கு போய் பார்த்தா, அவ்வளவுதானே நம்ம தப்பிச்சிடலாம்ல, விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சமையல்காரரோ
இன்னும் எதுவும் முடியல, இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டி எடுத்து கொடுத்து, இப்ப சாத்தானுக்கு எந்த பவரும் இருக்காது, சாத்தானை தூக்கி இந்த பெட்டிக்குள்ள அடைச்சாதான் நம்ம இங்கிருந்து ஈஸியா வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாரு. இது ரொம்ப முக்கியமான டாஸ்க். இப்படி அடைக்க ட்ரை பண்ணும்போது அந்த சாத்தான் நம்ம மனசையே மாத்திரும், நிறைய சூழ்ச்சியான விஷயங்களை பண்ணி நம்ம அவங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி மாத்திரும். இந்த இடத்துல தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு சமையல்காரர் தீப்பந்தத்தோட எங்க சாத்தான் இருக்கு அப்படின்னு தேடி போறாங்க. இப்படி போகும்போது எதர்ச்சியா கண்ணு முன்னாடி தோணுது சாத்தான். சாத்தான் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கெல்லாம் என்ன அடக்கவே முடியாது, ஒரு பிராமணனால தான் என்ன அடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல தான் சமையல்காரர் ஒரு முக்கியமான பிளாஷ்பேக் சொல்றாரு. இறந்து போனார்ல போட்டி, அதாவது உண்மையான அந்த மம்முட்டி கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த மம்முட்டி கேரக்டர் ஒரு சாத்தான் அடக்கக்கூடிய ஒரு பிராமணர். அந்த பிராமணருக்கு ஒரு வேற கேஸ்ட் பொண்ணோட தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பு இருந்த அந்த பொண்ணோட பையன் தான் நானு. அப்படி பார்த்தா கர்மா படி நானும் ஒரு பிராமணன் தான், உன்னை அடக்கக்கூடிய எல்லா திறமையும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல சாத்தான் தன்னோட சித்து விளையாட்ட ஆரம்பிக்குது. இந்த வீட்லயே ஒரு பசில் மாதிரியான விஷயத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு ரெண்டு பேத்தையும் தள்ளி விட்டுருது. அதாவது ஒரு ரூம்குள்ள அடைபட்ட மாதிரி, அந்த ரூம்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. திடீர்னு அந்த ரூமே தலைகீழ சுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இதுல இருந்து எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்காங்க. இந்த சாத்தானை எப்படியாவது அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கத்தி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கத்தியை வச்சு உடம்பெல்லாம் கிழிச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அந்த பவர் போக ஆரம்பிக்குது. நம்ம சாத்தானோட கையில ஒரு மோதிரம் இருக்கும், அந்த மோதிரம் தான் பவர். அந்த மோதிரத்தை எடுத்துட்டா அந்த சாத்தானுக்கு பவர் இருக்காது. யார் அந்த மோதிரம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கும், அந்த சாத்தான் அடக்கிற பவர். நம்ம சமையல்காரர் சாத்தானோட கையில இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை கழட்டிடுறாரு. கழட்டினது மட்டும் இல்லாம சாத்தானை நெருப்பு வச்சு கொளுத்திடுறாங்க. மம்முட்டியோட உடல் அமைப்புல இருந்து உண்மையான உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தான் வெளியே வருது. இப்ப சாத்தானுக்கு எந்த ஒரு பவரும் இல்ல, ஏன்னா அந்த மோதிரத்தை இவர் கழட்டிட்டாரு. இந்த இடத்துல சாத்தானை அடக்கியாச்சு. ஹீரோ உடனே நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சிருவோம், சீக்கிரமா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த வீடே எரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் சமையல்காரர் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. நீ கொஞ்சம் தூரம் போ, இந்த மோதிரம் எனக்கானது, நான் இதை போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த மோதிரத்தை போட்டுட்டா அந்த சாத்தான் இவருக்குள்ள வந்துடும். இவரு தான் இப்ப மாஸ்டர், எல்லாரையும் அடக்க முடியும். இப்ப எப்படி மம்முட்டி இருந்தாரோ அதே மாதிரி இந்த சமையல்காரர் மாறிடுவாரு. ஹீரோவுக்கு இது சுத்தமா பிடிக்கல, அதை போடாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க அந்த மோதிரத்துக்காக. ஒரு கட்டத்துல அந்த இடமே அப்படியே நெருப்பால இடிஞ்சு மொத்தமா விழுகுது. ரெண்டு பேரும் அந்த இடர்பாடுக்குள்ளார மாட்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டை விட்டு ஹீரோ மட்டும் வெளியே வராரு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா சமையல்காரர் தான். ரெண்டு பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சமையல்காரர் கீழே விழுந்துடுறாரு. சமையல்காரர் திடீர்னு ஹீரோட முகத்துல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பாக்குறாரு. நீ இடது காதுல தானே கடுக்கன் போட்டிருந்த, இப்ப எப்படி வலது காதுக்கு வந்துச்சு, அப்படி பார்த்தா நீயும் சாத்தானா மாறிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட கையில அந்த மோதிரத்தை காட்டுறாங்க. இப்ப ஹீரோ தான் சாத்தான். ஆக்சுவலா அந்த இடர்பாடுக்குள்ள விழுந்து ஹீரோவும் அதுக்குள்ளார மாட்டிருப்பாரு. அந்த மோதிரம் இருந்ததுனால அங்கிருந்து தப்பிச்சு சாத்தானா வெளியே வந்துருவாரு. ஹீரோ இறந்து சாத்தான் ஆயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சவனையும் சமையல்காரர் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆத்த கடந்து போகும்போது குதிரையில நிறைய பேர் வர்றாங்க. ஒருத்தவங்க சமையல்காரரை நெத்தியிலே சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுல இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த போர்ச்சுகல் படையினர் தான். சமையல்காரர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ முதல்ல ஒரு அருவியை தாண்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த அருவியில அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணியை பாக்குறாரு. தண்ணியில மம்முட்டியோட அந்த சாத்தான் உருவம் வந்து அதுல தெரியுது. அந்த மோதிரத்தை எடுத்து போட்டதுனால அவர் சாத்தானா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.